நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். என் அன்புக்குரியவர்களே, சேனைகளின் கர்த்தரை, பரலோக தேவனை, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற எவரையும் அவர் தப்புவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஆபத்தான சூழ்நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும், பலவானுடைய கையில் அகப்பட்டிருந்தாலும் கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகுவை பாருங்கள். அவர்கள் உண்மையான தேவனை உண்மையோடு ஆராதித்தார்கள். தன் ஜீவனை விட, தன் சரீரத்தை விட, ஏன் இந்த உலகத்தை விட ஆராதனைக்கே முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எரிகிற அக்கினிக்கும் ராஜாவின் அதிகாரத்திற்கும் தலை வணங்காமல் தைரியமாய் துணிச்சலோடு விசுவாசத்தோடு சவால் விட்டார்கள். சவாலை எதிர்கொண்டார்கள், சாதித்தும் காட்டினார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற உனக்கும் 1000 சோதனைகளும் ஏராளமான எதிரிகளும் உன்னை எதிர்க்கலாம். ஆனாலும் உன் தலைமயிர் கருகாது, உன் சால்வைகள் சேதப்படாது, அக்கினி மனம் உன்மேல் வீசாது. தேவன் உன்னை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை வெளியே கொண்டு வருவார், சாட்சியாக நிற்க வைப்பார். ஆராதனை அற்புதத்தையும் அதிசயத்தையும் கொண்டு வரும்.